அடால்ஃப் ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி இந்த உலகத்தையே அதர வைத்து கொண்டிருந்தார். அவர் 20/4/1889 முதல் 30/4/1945 வரை வாழ்ந்தார். அவரை எதிர்த்து அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்கள் இராணுவத்தை ஒன்றுபடுத்தினர். ஹிட்லர் 5 லட்சம் வீரர்களை ஜெர்மனி கடற்கரையிலும் அவர்களுக்கு உதவியாக ஒரு அதிரடிப்படையையும் மறைத்து வைத்திருந்தார். போரில் ஆயிரக்கணக்கான ஜெர்மனி வீரர்கள் மடிந்தனர். அதிரடிப்படையை அனுப்பும்படி ஹிட்லருக்கு தகவல் அனுப்பினார்கள். ஆனால் அரண்மனையில் தலைமை அதிகாரி ஹிட்லர் இப்போ தூங்கி கொண்டிருக்கிறார், நாளை காலை 11 மணி வரை அவரை எழுப்பக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், எனவே அவருடன் பேச முடியாது என்று கூறிவிட்டார். ஜெர்மனி வீரர்களுடன் தலைகுனிய வேண்டியதாயிற்று. இது எத்தனை மதியினம், புத்தியற்ற செயல் என்று நாம் எளிதில் கூறிவிடுவோம். மறுநாள் புயலோடு கூடிய மழையும் வந்தது. அதனால் ஹிட்லரின் சிறப்பு இராணுவம் செயலற்று வீழ்ச்சியடைந்தது. இன்று நாமும் அநேக வேளைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் காணப்படுகிறோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு, கண்ணீர் விடுவாய என்று பாடுகிற நாம் காலத்தின் அருமையை ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக மனதில் கொண்டு வாழ வேண்டும். சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தள்ளும். Psalms 90:12. Teach us to number our days, that we may apply our hearts unto wisdom. One song. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு, கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு, கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு, கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நானும் ஞானம் இருதயம் உள்ளவர்களாக மாறி இந்த உலகத்தினுடைய காரியங்களை எதிர்கொள்ள அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.